अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। சொல்லுங்க, वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फक़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। சொல்லுங்க, अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹ் ரசூலுடைய நேசர்களாகவும் இறை நேசர்களின் காதலர்களாகவும் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை பெருமைக்காகவோ தன் புகழை காட்டுவதற்காகவோ ரியாவாகவோ சும்அத்தாகவோ இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் ஆக்குவானா. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் எல்லாம் மன்னித்து அருள் புரிவானா. யாரெல்லாம் மௌனமாக இருந்து இந்த பயானை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. தாய்மார்கள் குறுக்கால பேசக்கூடாது. அப்படி ஏதாவது நிர்பந்தமாக பேச வேண்டும் என்றிருந்தால் வெளியே போய் பேசிட்டு உள்ள வந்து உட்காந்துக்கணும். தேவையில்லாமல் இங்கே பேசினா இப்போ நான் துவாவுக்கு இங்கே துவா செஞ்சுருக்கேன். இப்போ அல்லாஹ்வின் ரஹ்மத்து கிடைக்கணும்னு பேசாமல் அமைதியாக உட்காந்து வாய் மூடி பேசணும். வாய் மூடிக்கணும். ஏதாவது நிர்பந்தமாக இருந்தால் இஷாரை செஞ்சுக்கலாம். குழந்தைகள் ஏதாவது பேசினா பின்னாடி கொண்டு போயிருந்து வெளியே கொண்டு போய் வச்சு சமாதானப்படுத்தி உள்ள கொண்டு வரணும். அப்படி அமைதியாக இருந்தால் இந்த மஜ்லிஸுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் குறுக்கால பேசிக்கிட்டு அந்த பேச்சின் காரணமாக மற்றவர்களும் பயான் கேட்பதற்கு இடைஞ்சலாக இருந்தால் அல்லாஹ் ரஹ்மத்து நீங்கள் ஆளாக முடியாது என்பதை அன்போடு பாசத்தோடு கண்டிப்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் யாரும் பேச மாட்டீங்களா? சரி, அப்படி யாருக்கும் உங்களுக்கு பயான் செய்யணும்னு ஆசையாக இருந்தால் மைக்கு உள்ள அனுப்புகிறேன். நீங்கள் பயான் செய்ய. உங்கள் பயான் நாங்கள் கேட்குறோம், இல்லை எங்கள் பயான் நீங்கள் கேட்குறோம். அன்பர்களே, பெரியவர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமிகு மீலாத் ஷரீஃப் நம்மிடத்திலே வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுவதற்கு, அவருடைய புகழ் பாடுவதற்கு நம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய புகழ் பாடுவதை பற்றி ஹஜ்ரத் ஆமிர் கலீமி நாயகம் சொல்றாங்க. ஆமிர் கலீமி நாயகம் சொல்கிறார்கள், உங்களுடைய புகழை நான் என்ன பாடுவேன்? ஹாமா மேரா ருக்தா ஹை. நிஜமானே உங்களுடைய திருப்புகழை பாட நான் எழுத ஆரம்பித்தால் என் பேனா தடுமாறுகிறது. தஃப்தரே நிஅத்தே குர்ஆன் மதீனே வாலே. ஒட்டுமொத்த குர்ஆனுமே உங்களுடைய புகழ் மாலை தான். ஒட்டுமொத்த குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கக்கூடிய புகழ் மாலை தான். நான் என்ன உங்களை புகழ்வது?
क्या लिखूं नेत तेरी खामा मेरा रुकता है खाமான பேனாக்கு சொல்றது உங்களுடைய புகழ் மாலை உங்களை புகழ் பாட வேண்டும் என்று எழுத ஆரம்பிக்கிறேன் எஜமானே क्या लिखूं नेत तेरी खामा मेरा रुकता है दफ्तरे नेत है कुरान मदीने वाले दफ्तरे नेत है कुरान मदीने वाले மதீனா வாலே முழு குர்ஆனும் உங்களுடைய புகழ்தான் பாடுகிறது. நீங்க வாங்க குர்ஆன் முழுசு ரசூலுல்லாஹ்வுடைய புகழை எடுத்து காட்டுறேன் வாங்க. மொத்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ்தான். குர்ஆனுடைய அட்டையிலிருந்து அட்டை வரை அல்ஹம்துலில்லாஹ் குல்லூபின் நாஸ் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலை தான். குர்ஆனை இறக்குனதே ரசூலுல்லாஹ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மானவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு தான் என்று அவர் நாவால் சொல்கிறார். அவர் நாவால் அல்லாஹ்வை புகழ்கிறார். அவர் நாவு அல்லாஹ்வை புகழ்கிறது. அவர் சொல்லக்கூடிய வசனம் ரசூலை புகழ்கிறது. அவர் நாவு அல்லாஹ்வை புகழ்கிறது. அவர் சொல்லக்கூடிய வசனம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா பெருமானாருடைய திருப்பேரே முஹம்மது, புகழுக்கு உரியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் நாக்கில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று வருகிறது. அந்த வார்த்தையே சதகாயே ரசூல், ரசூலுடைய பிச்சை அந்த வார்த்தை. இல்லைன்னா ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு நாவால சொல்ல முடியாது. நம்ம நாவு எங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நம்ம நாக்கு எங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எங்க, நம்ம நாக்கு எங்க சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி எங்க. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷியன் முத்தஸத்தியன் மின் கஷியத்தில்லாஹ். அதாமல இந்த திருக்குர்ஆனை ஒரு வசனத்தை ஒரு மலையின் மீது இறக்கினால் அந்த மலை வெடித்து சிதறி போயிடும் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப நாம மலை மேல இறக்குற மலை தாங்காது, நம்முடைய கல்வி எப்படி தாங்குச்சு, சின்ன குழந்தையுடைய நாவு எப்படி தாங்குச்சு என்று சொன்னால் மலை தாங்காது. அவ்வளவு வசன் மிக்கது இந்த குர்ஆன், அவ்வளவு வெயிட்டானது இந்த குர்ஆன். சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, மிக மிக பாரமான செய்தி உங்களுக்கு போடுவேன் நபியேங்கிற அல்லாஹ் தஆலா. அவ்வளவு பாரமானது. ஆனால் இந்த உம்மத்தின் மீது கருணையே வடிவாகிய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை தாங்காது, எங்கள் நாயகம் தாங்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனை எங்க இறக்கணும், உனக்கு எனக்கு இறக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கணும் அல்லாஹ் தஆலா. பெருமானாருடைய இதயம் அதை தாங்கிக் கொண்டது. இதயம் தாங்காததை தாங்கக்கூடிய இதயம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஏன் அந்த இதயம் தாங்குச்சு? மற்ற எல்லா வஸ்துக்களும் தானே இருக்கிறது, பெருமானுடைய இதயம் மௌலாவை கொண்டு இருந்தது. ஒரு நொடி கூட அல்லாஹ் விட்டு பிரிஞ்சே இல்லை அந்த இதயம். அந்த இதயம் ஒரு நொடி கூட அல்லாஹ் தஆலா விட்டு பிரிந்து இருக்கவில்லை. எனவே அந்த இதயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இதயம் இருக்கிறது, அது அந்த அதை தாங்கக்கூடிய சக்தி அதிலே இருக்கிறது. சரிமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித இதயம் அதை வாங்கி அதை சுமந்து அந்த ஞானங்களை ஏற்று அதை நமக்கு தகுந்த மாதிரி குழந்தை கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. பிறந்த குழந்தைக்கு கொண்டு போய் யாராவது பிரியாணி ஊட்ட முடியுமா? பிறந்த குழந்தைக்கு யாராவது அழகான மீன் சாங்கம் வச்சிருக்கிறோம், மீன் பொரிச்சிருக்கு, 2 துண்டு நேத்தான் பிறந்த குழந்தைக்கு வாயில ஊட்ட முடியுமா? ஊட்ட முடியுமா? யாரும் கொடுக்க முடியாது. குழந்தை தாங்குமா? தாங்காது. அந்த குழந்தையுடைய தாய் அந்த பிரியாணி சாப்பிடலாம், அந்த கறி சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம். சாப்பிட்ட உடனே அந்த கறியும் மீனும் முட்டையும் அந்த குழந்தை அந்த பெற்றெடுத்த தாயுடைய வயிற்றுக்கு போய் ரத்தத்தில் கலக்குது. அந்த அத்தனை சத்துகளும் பிளட்டில் வருது. அந்த பிளட்டில் இருந்து ரத்தமாகி அந்த ரத்தத்தை பாலாக்குறாங்க தாய். அந்த பாலில் தாய் சாப்பிட்ட கால்சியம் உள்ள இருக்கு. குழந்தைக்கு கால்சியம் சத்து வேணும், தாய் கொடுக்குறாங்க, டாக்டர் மாத்திரை கொடுக்குறாங்க. குழந்தைக்கு ரத்த சத்து வேணும், தாய்க்கு ஃபெரஸ் ஆக்சைடு கொடுக்குறாங்க. அவர் அந்த மருந்தை அயன் சத்து டேப்லெட் தாய் கொடுக்குறாங்க. இந்த தாய் சாப்பிட்ற மாத்திரை, தாய் சாப்பிட்ற முட்டை,
தாய் சாப்பிடுற கறி எல்லாம் ரத்தத்துல கலந்து சத்தாக மாறி ரத்தத்திலிருந்து பாலாக மாறி அந்த குழந்தை கொஞ்சம் மெல்லி வாய வச்சு சப்பி குடிக்குது. அந்த குழந்தை சத்து உள்ள இறங்கி அந்த கால்சியம் உள்ள போயிடுது. கறி போல உள்ள கறி இருந்து சத்து உள்ள போயிடுது. நேரடியா கறியை கொடுத்தா தாங்காது. அந்த கறியுள்ள சக்தியை ரத்தமாக்கி பாலாக்கி தாய் கொடுக்கும் போது தாங்கிறாங்க. அந்த அத்தனை சிரமங்களையும் தாய் தாக்கி கொள்கிறார்கள், குழந்தைக்கு பாலா கொடுத்துடுறாங்க. அது மாதிரி ஒரு குர்ஆன் வசன் மிக்கது, கனமானது என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மலையின் மீது இருக்கிற மலை தாங்காதுங்கிறான் அல்லாஹ் தஆலா. அது ரசூலுல்லாஹ் இதயம் தாங்கியது. தாங்கி அதை உருவாக்கி பாலாக ஆக்கி நம்ம சின்ன குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. நம்ம சின்ன குழந்தைங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். நம்ம வீட்டு குழந்தை பிள்ளைங்களாம் குர்ஆன் ஓதுது. இன்னைக்கு ஓத முடியுமா? அந்த குர்ஆன் சாதாரணமானதா? ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உலகம் ஈடாகுமா? ஒரு சுப்ஹானல்லாஹி வல் ஹம்துலில்லாஹிக்கு உலகம் ஈடாகுமா? ஒரு குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு அர்ஷ குர்சி ஈடாகுமா? ஒரு குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு மொத்த வானம் பூமி அர்ஷ குர்ஸ் லவ் கலம் ஈடாகாது. மொத்த மாசி வந்தாவும் ஈடாகாது. ஒட்டுமொத்த மாசி வந்தாவும் ஒரு குல் அஊது பிரப்பின் நாஸ் ஈடாகுமா? ஒரு ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அதுக்கு வானம் பூமி அர்ஷோ குர்ஷோ லவ்ஹோ கலம் ஈடாகாது. காரணம் இது எல்லாம் ஆனம் பூமி, 7 வானங்கள், பூமி, அண்ட சராசரங்கள், இந்த கோள்கள், அர்ஷோ குர்ஷோ லவ்ஹோ கலம் அத்தனை மக்லூக். குல் ஹுவல்லாஹு அஹத் மக்லூக் கிடையாது. ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹு மக்லூக் கிடையாது. அல்லாஹ் பிரபின் நாஸ் மக்லூக் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மக்லூக் கிடையாது. அர்ஷ் மக்லூக், குர்சி மக்லூக். அர்ஷ் ஒரு காலத்துல இல்லாம இருந்துச்சு, வந்துச்சு. குர்சி இல்லாம இருந்துச்சு, வந்துச்சு. லௌஹ இல்லாம இருந்துச்சு, வந்துச்சு. அவ்வளமா ஹலக்கல்லாஹ் கலம், முதல்ல அல்லாஹ் படைச்சது கலம். அப்ப கலம் இல்லாம இருந்துச்சு, வந்துருச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாம இருந்தாங்க, வந்தாங்க. நாமெல்லாம் இல்லாம இருந்தோம், வந்தோம். குல் ஹுவல்லாஹு அஹத் இல்லாம இல்லவே இல்லை. சாபிகுல் அதம் இல்லாது, மஸ்பூகுல் அதம் இல்ல. அதுக்கு முன்னால் அதம் ஒரு காலம் இருந்தது, பின்னாடி வந்துச்சு, இல்லவே இல்லை. குர்ஆன் படைக்கப்பட்டதில்ல, ஒரு காலத்துல இல்லாம இருந்துச்சு, எழுதப்பட்டதில்ல. குர்ஆன் படைக்கப்பட்டதே இல்லை, எப்போ இருந்துச்சு. எப்பெல்லாம் அல்லாஹ் எப்படி அப்துல் ஆபாத் ஆரம்பம் இல்லாதவனோ குர்ஆனும் ஆரம்பமே இல்லாதது. அது சிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய சிஃபாத். அது எந்த ஆரம்பமும் கிடையாது அதுக்கு. அரே அந்த குர்ஆனை நமக்கு அல்லாஹ் கொடுக்கல. அரே வா, அதோட இன்பம் என்னங்க இருக்கு நமக்கு? அல்லாஹ்வுடைய சிஃபத்துங்க அது. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய குர்ஆன் அல்லாஹ்வுடைய சிஃபத் அது. அப்படியாப்பட்ட குர்ஆன் அல்லாஹ் நமக்கு கொண்டு கொடுத்துட்டான். அந்த குர்ஆன் நம்மிடத்திலே வருவதற்கு பர்ஸக்காக இருந்தவர்கள், அந்த குர்ஆன் நம்மிலே வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அந்த குர்ஆனை நம்மிடத்திலே கொண்டு வந்து தந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் மிலா உன்கே சதகே, कुरान दी ईमान मिला उनके सदके, कुरान मिला उनके सदके. இன்னைக்கு ஈமான் நமக்கு கிடைச்சது யாருடைய பிச்சை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிச்சை. குர்ஆனை கொடுத்தது யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆன் நம்மட்ட வந்ததுக்கு காரணம் யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி. कुरान मिले उनके सदके, ईमान मिला उनके सदके, रहमान मिला उनके सदके. कुरान கிடைச்சது ரசூலுல்லாஹ்வுடைய பிச்சையில, ஈமான் கிடைச்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிச்சையில, ரஹ்மான் கிடைச்சா ரசூலுல்லாஹ்வுடைய பிச்சையில. रहमान मिला उनके सदके, वो क्या है जो हमने पाया नहीं. என்ன கிடைக்கல ரசூலுல்லாஹ் கிடைச்ச பின்னாடி? என்ன கிடைக்கலங்க ரசூலுல்லாஹ் கிடைச்ச பின்னாடி? என்ன கிடைக்கல நமக்கு? என்ன கிடைக்கல? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எல்லாமே கிடைச்சு போச்சு நமக்கு. ரசூல்
ஜி ரசூல்லா கிடைச்சிட்டாங்க, எல்லாமே கிடைச்சு போச்சு. ரசூல்லா கிடைச்சா அல்லாஹ் கிடைச்சாங்க, ரசூல்லா கிடைச்சா குர்ஆன் கிடைச்சது, ரசூல் ஸல்லல்லாஹு கிடைச்சாங்க, அத்தனையுமே கிடைச்சது. இன்னைக்கு நிம்மதியா வளர்த்துறோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு பிச்சை. रहमान मिला उनके सदके वो क्या है जो हमने पाया नहीं. என்ன நாங்கள் பெறவில்லை, எங்கள் ரசூலுடைய பிச்சை எதை நாங்கள் அடையவில்லை. என்ன கண்ணியம், என்ன பெரிய, என்ன பெரிய இந்த கௌரவம், இந்த மரியாதை, இந்த தலப்பா, இந்த துண்டு, இந்த ஜுப்பா எல்லாம் ரசூலுடைய பிச்சை. சதத்தை ஆலிம் ஷா வந்திருக்கிறான், மௌலானா மௌலவி அல்லாமா அல்ல ஹாஃபிஸுல் குர்ஆன் எல்லாம் ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அவங்க குர்ஆன் கொடுத்தாங்க, ஒரு ஹாஃபிஸா வைட்டார். ரசூலுல்லாஹ் குர்ஆன் கொடுத்தாங்க, ஒரு ஆலிம் ஷா வைட்டார். ரசூலுல்லாஹ் வர நீங்க ஆலிம் ஷா யார் சொல்லுவா? இந்த மௌலானா மௌலவி அல்லாமா அல்ல ஆரிஃப் பில்லா, ஆரிஃபே குர்ஆன், குர்ஆன் வந்து ஆரிஃப் பில்லா அவங்க கத்து கொடுத்தனால இந்த எத்தனை பட்டங்களும் யாருக்கு? குர்ஆன் தேக்கர் क्या क्या बनाया, कुरान देकर क्या क्या बनाया, आलिमो हाफिजो कारी मैं वारी तुम पर जाओ नबी. யார சொல்லலாம் இந்த பட்டம் வரிசையா என் பின்னாடி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே வரிசையா, நீங்க போட்டு பிச்சு தானே யார சொல்ல. இதான் யாரு என்னைய மதிப்பேசமானே ஒரு காரி சாப் ரசூல் இல்லாம காரி ஆயிருவே ஜி, ரசூல் இல்லாம ஹாஃபிஸா ஆயிருவியா, ரசூல் இல்லாம ஆலிம் ஷா ஆயிருவியா, ரசூல் இல்லாம ஆரிஃப் பில்லா ஆயிருவியா, விஞ்ஞான கடலாயோட இல்லை எஜமாவோட பிச்சை. அவங்க இல்லாம நீ என்னையா வாசு. கபீர் ஆமீர் சொல்லுவாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசினா அது பேர் வாசு, அவங்கள விட்டுட்டு நீ பேச அது பேர் ஆவாசு. வாசு இல்லை, அது வெறும் கத்தல், காட்டு கத்தல் கத்து. ரசூலுல்லாஹ்வை சேர்க்காம நீ உன் பயான்ல பேசுன, பெருமாளுடைய புகழ் சேராமல் உன் பயான்ல நீ பேசுன, उसके नाम वाज नहीं आवाज. வாசுனா பயான்னு சொல்றது, உபதேசம் சொல்றது. ஆவாதுனா வெறும் கத்தல் தான், வெறும் சத்தம், வெறும் கத்தல். அதுக்கு எந்த பலனும் கிடையாது. ஏன்னா அல்லாவே ரசூலுல்லாஹ் எங்கேயும் விடவே இல்லை. நீ என்ன விடுற? படைச்ச ரப்பே விடல. ரசூலுல்லாஹ் அல்லாவே தொழுகையில விடல, பாங்குல விடல, பாங்களையும் விடல, தொழுகையிலையும் விடல. நீ என்ன சொன்னாலும் சொல்லிக்கோ, என்ன பேசுங்க, ரசூலுல்லாஹ் விட்டாங்க, வேலையே இல்லைன்னு அல்லாஹ் தஆலா. வரஃபஅனா லக ஸிக்ரக், நபியே ஹபீபே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். உங்கள் புகழை உயர்த்தி விட்டோம், உங்கள் புகழை உயர்த்தி விட்டோம் என்ற அர்த்தம் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விளக்கம் சொன்னாங்க. அந்த ஹதீஸ் எடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை உயர்த்தி விட்டோம். வரஃபஅனா லக ஸிக்ரக் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதுக்கு என்ன பொருள் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. வளைஞ்சுங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் எங்கெல்லாம் நினைக்கப்படுகிறேனோ அங்கெல்லாம் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் நினைக்கப்படுவீர்கள். நான் நினைக்கப்படும் இடமெல்லாம் நீங்கள் ஞாபகம் செய்யப்படுவீர்கள். ஹதஸனா அன் முஜாஹித் வரஃபஅனா லக ஸிக்ரக் என்ற அர்த்தத்துக்கு என்று விளக்கம் சொன்னாங்க. கால லா அதுகுரு இல்லா ذكرتமை, என்னை நீங்கள், நான் நினைக்கப்பட மாட்டேன் நீங்கள் நினைக்கப்படாமல், இல்லா ذكرتமை என்னோடு நீங்கள் நினைவு கூறப்படாமல். எங்கெல்லாம் நான் நினைவு கூறப்படுகிறேனோ அங்கெல்லாம் நிச்சயமாக நீங்களும் நினைவு கூறப்படுவீர்கள் என்பதுதான் அதற்கு பொருள் என்று தஃசீல் எழுதுறாங்க. இது ஹதீஸ்ல வருதா? ஞாபகம் எடுத்து பாருங்க. அப்போ அன்பர்களே, எந்த செய்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை விட்டுறோமோ, எந்த செய்தியில் எந்த பயான்ல நீ பெருமானாரை நினைவு கூறவில்லையோ, எந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கலந்து கொள்ளவில்லையோ, நன்றி மறந்தவன் நீ, நன்றி மறந்தவன். விளைஞ்சுங்களா? நீ நன்றி மறந்தவன். ஒவ்வொரு பயான்லையும் ஒரு வார்த்தையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதானி ஜிப்ரீல் ஃபகால், இன்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் வந்தார்கள். ஃபகால் சொன்னார்கள், இன்ன ரப்பி வ ரப்புக யகூலு லக், என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் ஆகிய அல்லாஹ் சொன்னான் நபியே. யார் அப்ப சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் பெருமானார் இடத்திலே. அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, இப்னு ஹிப்பான் வரக்கூடிய ஹதீஸ் இது. வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ்
என்னுடைய உங்களுடைய ரப்பாகி அல்லாஹ் சொன்னான், தத்ரி கைஃப ரஃபஅத்து திக்ரக், உங்களுடைய திக்ரை எப்படி உயர்த்தினேன் என்று உங்களுக்கு தெரியுமா நபியே? குல்து அல்லாஹு அலம், நான் சொன்னேன் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் நான் சொன்னேன். ரசூல் சொல்றாங்க. கால ஜிப்ரீல் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக, லா அதுகுரு இல்லா துக்கிர்த மை, எங்கெல்லாம் நான் நினைவு கூறப்படுகிறேனோ அங்கெல்லாம் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். இதுதான் உங்களுடைய புகழை உயர்த்தி விட்டேன் அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை சேர்க்காமல், ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சேர்க்காமல் நம்முடைய குத்துபா நிறைவடையாது, நம்முடைய தொழுகை நிறைவடையாது, நம்முடைய எந்த வணக்க வழிபாடும் நிறைவடையாது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, 2 பேர் பேசி பிரிவதற்கு முன்னால் ஒரு முறையா ரசூலுல்லாஹ் நினைச்சுக்கிட்டாங்க, ஒரு ஸலவாத் சொல்லிங்க. யார் ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்தாரோ அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு வலம் யுஸல்லி அலை, என்மேல் ஸலவாத்து சொல்லவில்லையோ, கானத் அலைஹிம் திரத்துன், ஒரு ஹதீஸ் வருது, அவருக்கு சாபம் உண்டாகட்டுமாக. நீங்க 2 பேர் உட்கார்ந்து பேசுறீங்களே, இது சதக்கைய ரசூல். இது இன்னைக்கு 2 பேர் உட்கார்ந்து பேசுகிறோமே, 2 பேர் சலாமத்தா உட்கார்ந்து, இது சதக்கைய ரசூல். அல்லாஹ். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க, அபூ தாவூத் வரக்கூடிய ஹதீஸ். நல்லா கவனியமா, இந்த ஹதீஸ் நான் சொல்லவா இன்ஷா அல்லாஹ்? அமல் செய்வீங்களா? அமல் செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? நீங்க 2 பேர் வீட்டிலே உட்கார்ந்து நீயும் பஞ்சாதியும் பேசினாலும் சரிதான், கடத்தெருவில் நீங்களும் நண்பரும் உட்கார்ந்து பேசினாலும் சரிதான், பள்ளிவாசல ஒருத்தருக்கும் சந்திச்சு பேசினாலும் சரிதான். பிரியும்போது சல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி சொல்லிட்டு பிரியும். எங்கே யார் 2 பேர் சந்திச்சாலும் உட்கார்ந்து பேசினாலும் ஒரு முறையாவது 2 பேரும் சேர்ந்தாவது தனித்தனியாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத், இல்ல ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம பிரியக்கூடாது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இந்த ஹதீஸ் நான் சொல்றேன் கேட்டுங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், திருமதியில வருது, நஸஈல வருது, முஸ்னத் அஹ்மதுல வருது, இவ்வளவு கிதாபுல வருது. ராவி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. மா ஜலஸ கௌமுன் மஜ்லிஸன், ஒரு கூட்டத்தார், ஒரு சிலர் ஒரு இடத்திலே சேர்ந்து அமர்வார்களே ஆனால், லம் யذ்குருல்லாஹ ஃபீஹி, அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு நொடி கூட அல்லாஹ்வை ஞாபகம் செய்யாவிட்டால், வலம் யுஸல்லு ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஞ்சபட்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் சொல்லி இருக்காவிட்டால், இல்லா கான அலைஹிம் திரத்துன் யௌமல் கியாமா, அவர்கள் மீது கியாமத்துடைய நாளிலே நாசம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும். இன்ஷா அஃபானுஹும் வ இன்ஷா அஹதஹும் பிஹா, அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், நாடினால் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நேரம் பேசி அல்லாஹ்வை நினைக்கல, ரசூலையும் நினைக்கவில்லை, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல, ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல என்று அவர்களை பிடிப்பான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானா. வைன்ஷா அஸபஹு வைன்ஷா கஃபர லஹு. அப்ப எங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்தாலும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் நினைச்சாச்சு. சல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா. பேச ஆரம்பிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. போல கொஞ்ச நாள்ல போயிடுவோம், நம்ம கட்ட போயிடுவோம். என்னைக்கு பிரிஞ்சு போறோம்னு தெரியாது. இருக்கிற நாட்கள் கனிமத்து மலா, இருக்கிற நேரங்கள் அல்லாஹ் கொடுத்த கனிமத், அல்லாஹ் நம்ம கொடுத்த பெரிய வாய்ப்பு. இந்த நாட்களை தவற விடாதீர்கள். யார் என்னவோ நினைச்சிட்டு போட்டோம், உங்களை பைத்தியம்னு சொல்லிட்டோம். இன்னும் இந்த ஆள்கிட்ட போய் உட்காந்தா 5 நிமிஷம் பேசுறதுக்குள்ள 2.5 நிமிஷம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் வாயிலிருந்து வருது. அஸ்ஸலாமு அலைக்கும், லா இலாஹ நல்லா இருக்குல்ல, சாப்பிட்டீங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ். ஜி இந்த வீட்டில் என்ன விசேஷமா, இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், பிரியாணி சாப்பிட்டீங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க 2 வாரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு நடுவில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன எப்படிதான் வந்துட்டு இருக்கு? கேலி செய்வான். உன்னை மக்கள் பைத்தியம் என்று சொல்லும் வரை அல்லாஹ்வை நினைச்சுக்கணும். சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் பைத்தியம்னு சொல்லல. ஒவ்வொருத்தரும் ஏதோ பைத்தியம் பிடிச்சி அலைகிறானோ, நம்மளை லா இலாஹ இல்லல்லாஹ் பைத்தியம்னு சொல்லட்டுமே.
சலவாத்து பைத்தியம்னு சொல்லிட்டு நம்மளையா, இதோட என்ன பாக்கியம், இதோட என்ன பாக்கியம். மரபு இல்லையா, எல்லாரும் எல்லா பைத்தியம் நிற்கும். கிரிக்கெட்டு பைத்தியம், காசு பைத்தியம், பணத்து பைத்தியம், வீட்டு பைத்தியம், வளைஞ்சுக்கலாம், நிலம் பைத்தியம், பதவி பைத்தியம், எல்லாம் பாருங்க. எல்லாம் சிந்தனை முழுசும் இரவு பகலும் அதான் அவங்களுக்கு சிந்தனை. அதை வாங்கணும், அதை வாங்கி போடணும், இதை வாங்கி போடணும், இதை வாங்கி போடணும், அங்கே வாங்கி போடணும், அங்கே வாங்கி போட்டேன், இங்கே வாங்கி போட்டேன், அந்த ஊரில் 2 வாங்கி போட்டிருக்கேன், இங்கே 2 வாங்கி போட்டிருக்கேன். அந்த நிலம் சொல்லுதான். ரஜித் பேங்க சொல்றாரு, நினைக்கிறேன், உங்க தாத்தா வாங்கி போட்டிருக்கேன், உங்க தாத்தாவோட தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உங்க பாட்டி நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், நாளைக்கு ஒன்னையும் வாங்கி போட போறேன். இவரு அந்த நிலத்தை வாங்கி போடுறேன், இந்த நிலத்தை வாங்கி போடுறேன், நிலம் சொல்லுது ஒன்னே வாங்கி போடுறேன், ஒன்னை வாங்கி போடுறேன். சிந்தனை முழுசும் ஜமானா சேர்த்து வைக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும். விளைஞ்சுக்கலாம். அல்லாஹ் ரசூலை கல்ப சேர்க்கணும்னு ஆசை இல்லை. இனி கொஞ்சம் காலங்களை மாத்துங்க, ஸ்டைலை மாத்து, வாழ்க்கை பாதையை மாத்துங்க. 2 பேர் சேர்ந்து விட்டால் பிரிவதற்கு முன்னாடி வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் வரலன்னா மனுஷனே கிடையாது. 2 பேர் போன்ல எடுத்தீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு வாயிலே வராவிட்டால் நீ முஸ்லிமே காண தலை திறத்தும். ஞாபகம் வச்சுக்கோ. போனை எடுத்தா லா இலாஹ இல்லல்லாஹ், ஹலோ விட்டுரு, ஹலோ என்ன ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, செய்தி நல்லா இருக்குல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் நல்லா இருக்கிறேன். ஒவ்வொரு பேச்சுடைய முபத்ததா லா இலாஹ இல்லல்லாஹ், கபர் முஹம்மது ரசூலுல்லாஹ் வரணும். அல்லாஹ் ரசூல் அவ்வளவு ஆனந்தப்படுவாங்க. இவன் வருத்தப்பட்டா பட்டு போட்டு, இவன் வருத்தப்பட்டா பட்டு போட்டு, எவன் வருத்தப்பட்டா நமக்கு என்ன? ஹாமியா ஹம்கு தோ தும்சே காமே கர்னா खुश हमसे ये आलम हो ना हो. இந்த உலகம் என் மேல் அன்பாக இருக்கட்டும், அன்பாக இல்லாது போய் தொலையட்டும், இருந்தா இருக்கட்டும், இல்லாது போய் தொலையட்டும். ஆமியா ஹம்கு தோ தும்சே காமே, எஜமானே என் வேலை ஒண்டே இருக்கு, நீ என் மேல கருணை புரிஞ்சா போதும் ரப்பே, நீ என்னை புரிஞ்சு கொண்டா போதும். அவன் என்னை நேசிப்பானா, இவன் நேசம் கிடைக்குமா, அவன் என்னை பிரியப்படுவானா, இவன் என்னை பிரியப்படுவானா. இவர்கள் பிரியத்தை வாங்கி என்ன செய்ய, இவங்க பிரியத்தை வாங்காம என்ன செய்ய, எல்லாம் விட்டு தொலை. துனியா அப்படிதான். இவர்களை நட்பை வாங்கி என்ன செய்ய, நட்பை வாங்காத என்ன செய்ய. காலையில் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு, நான் இவ்வளவெல்லாம் செஞ்சேன் அக்கா தங்கச்சிங்களுக்கு, இப்பெல்லாம் நான் செஞ்சேன் ஹதரத், இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு கஷ்டம் போது யாருமே உதவிக்கு வரல, என் மனைவிக்கு ஒரு கஷ்டம் போது யாரும் உதவிக்கு வரல, என்ன செய்ய முடியும். எங்கள் அம்மாவும் உதவிக்கு வரல, எனக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் போது ராவும் பகலும் நான் போய் நின்று அவங்களை கவனிச்சேன். எனக்கு ஒரு சிரமம் உதவிக்கு வரலையே, வருத்தமாக சொன்னார். நான் சொன்னேன், நீ வரணும்னு எதிர்பார்க்கறதப்ப ஆச்சரியம், வராமல் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, வருத்தமா இருக்கு. நீ சரிப்பா, நீ அவங்க உதவி செஞ்சையே, நீ அல்லாவுக்காக செஞ்சையா, இல்ல இவர்களுக்கு நான் செய்தால் எனக்கு ஒரு கஷ்டம் உதவி செய்வாங்க செஞ்சியா, இல்ல இல்ல அல்லாவுக்காக, அப்புறம் எதிர்பார்க்கிற, இல்ல இல்ல அல்லாவுக்காக தான் செஞ்சேன். எப்ப நீ அல்லாவுக்காக தான் செஞ்சாயோ, அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு எது கொடுத்தாங்க, லா நுரீது மின்கும் ஜஸாவ் வலா ஷுக்கூரா, இதற்கு பகரமாக நீங்கள் எனக்கு செய்வீர்கள் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. வலா ஷுக்கூரா, குறைஞ்சபட்சம் இதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவீங்க என்றும் எதிர்பார்க்கவில்லை. இன்னமா நுத்ஹிமுக்கும் லிவஜ்ஹில்லா, நான் அல்லாஹ்வுக்காக தான் கொடுத்தேன். நான் அப்ப எப்படி நீ தேங்க்ஸ் எதிர்பார்க்கிற? அப்ப நீ கொடுத்ததுல கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். வந்து நான் கொடுத்தே வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போறோம், தேங்க்ஸ் கூட இல்லைங்க, ஒரு நன்றி கூட இல்லை. வந்து 2 அழுதான், இந்த மாதிரி புள்ள கல்யாணம் வச்சுட்டேன், கையில் கால் இல்லை, காலை பிடிச்சி கல்யாணம் கொடுத்து உதவி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு போகிறேன், சலாம் சொல்லலாம் போகிறாருங்க. எவ்வளோ இருக்கும் அவர் பாவம், கண்டுக்க மாட்டேன், வேற பக்கம் பார்த்துருப்பாரு, ஃபோன் பேசிட்டு போயிருப்பாரு. இவர் நின்று சலாம் சொல்லி முசாபா செய்யணுமா? நன்றி கூட எனக்கு வேணாம் ரப்பே, நீ என்னை பார்க்குற, நீ எனக்கு போதுப்பா, என்னை நீ பார்த்துட்டு இருக்கிற ரப்பே, என் கல்வில என்ன இருக்கு உனக்கு வெளிச்சமா இருக்கு அல்லா, என் உள்ளத்துல என்ன இருக்கு உனக்கு தெரியுது அல்லா, நீ என்னை பொருந்திக்கிட்டு அது எனக்கு போதும் ரப்பே. இந்த உலகமே என்னை பொருந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உலக மக்கள் நான் செய்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கூட எனக்கு அவசியம் இல்லை, நான் செய்ததற்கு பகரமாக பிற்காலத்தில் எனக்கு செய்ய வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. இறைவா என் நோக்கமெல்லாம் உனக்கு தான் ரப்பே. இந்த சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதை கற்றுக் கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு சிந்தனை அல்லாஹ்வை தவிர வேற யார பக்கமும் போகக்கூடாது.
நீ அல்லாஹ்வுக்கு வேறு பக்கம் சிந்தனை போச்சுன்னு சொன்னா திரும்பிய பக்கம் எல்லாம் கவலை தான். இங்க திரும்பினாலும் கவலை, அங்க திரும்பினாலும் கவலை. எஜமான பாரு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீ ஒரு சிந்தனையில மௌலாவை பாரு, இன்பமே இன்பம் வாழ்க்கை. உன் மனைவியை பார்க்காத, மௌலாவை பாரு, வாழ்க்கை இன்பமா இருக்கும். உன் மனைவியை பார்த்தா துன்பமா தான் இருக்கும். கஷ்டம். உன் சொந்த பந்தங்கள் துன்பம் தான், மனைவி மக்கள் துன்பம் தான், மொத்த உலகமும் துன்பம் தான். ஒரு சஹாபி பெருமாண்ட வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ், என் குடும்பத்தார் எப்படி இருக்கான்னு சொன்னால், இன்னைக்கு இருந்து அப்படியே இருக்கும் பொழுது பாருங்க. நான் அவர்களுக்கு நல்லது செய்கிறேன், அவர்களோ எனக்கு தீமை செய்கிறார்கள். அஹ்சன்து இலைஹிம், நான் அவளுக்கு நன்மை செய்யும் காலமெல்லாம் அவள் எனக்கு தீமை செய்கிறார்கள். நான் நல்லது செஞ்சுட்டே இருக்கேன், நான் சேர்ந்து ஒட்டுறேன், அவங்க பிரிஞ்சு போறான். தனக்கு தேவைன்னா வர்றான், எனக்கு தேவைன்னா ஓடிடுறான். நீங்க அப்படி பொருந்தது இல்லை. எல்லாம் நமக்கு இன்னைக்கு நம்ம சொந்த பந்தங்களாம் எல்லாம் பொருந்தது பாருங்க. இன்னர் இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, இப்னு ஹிப்பான் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் இது. இன்ன ரஜுலன் கால யா ரசூலல்லாஹ் இன்னலி கராபத்துன், எனக்கு உறவுகள் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, எப்படி இருக்காங்க பாருங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் அந்த மாதிரி சொல்லி ஒரு அழுதார் ஒருத்தர், சில உறவுகள்லாம் இப்படி இருக்கிறாங்க, ஃபோனில் சொல்லி அழுதாங்க. யாரெல்லாம் நம்பணும் எல்லாம் கைவிட்டாங்க. இன்னொரு நண்பர் சொல்கிறார், தெரிஞ்சுங்களா, எங்க வாப்பா கூட சேர்ந்து இந்த சொத்து பத்துக்கள்ல உருவாக்குவதற்கு நான் ரொம்ப சிரமப்பட்டு, நண்பர் சொல்றேன், வாப்பா கடை வச்சிருந்தாங்க, நானும் சேர்ந்து உழைத்து சிரமப்பட்டு தோட்டம் துறவுகள் வீடு வாச காசு பணங்களை சேர்த்தோம். இன்னைக்கு அதை பிரிக்க நினைத்தால் தெரிஞ்சுங்களா, எல்லாரும் குறுக்கள் வந்துக்கிறாங்க, மனச்சங்கடங்கள் வருது. ஒரு சொல்றார், சிரமப்பட்ட காலத்திலே கொஞ்சம் கூட பாராமல் நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் போய் எங்க தகப்பன என்னுடைய சகோதரர்களுக்கு அப்படி உதவணும். இது எங்களுக்கு சிரமம் என்று வந்த நேரத்தில் யாரும் வந்து நிற்கவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல, எப்படி இருக்கிறேன் என்று ஃபோன் கூட பேசல. அயாத்தா இருக்காங்களா, மூத்தா போயிட்டாங்களா, வீட்டுக்கு தியானம் வந்துச்சா, இதை பொழைச்சிட்டாரா, ஐசியில் இருந்து வெளியே வந்துட்டாரா என்று ஃபோன் கூட பேசல. இது இன்னைக்கு இல்லைங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யாரும் கவலைப்பட வேணாம், அதுக்காக வேண்டி நம்ம ரப்பு அல்லாஹ், இவங்களை நம்பி பிறக்கவே இல்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்க, இவங்களை நம்பி நான் பிறக்கல. அப்படி நம்பி பிறந்தோம் இல்லை, அத்தா நம்பி பிறந்தோமா, அம்மாவை நம்பி பிறந்தோமா, உன் மனைவியை நம்பி பிறந்தாயோ, உன் பிள்ளைங்களை நம்பி பிறந்தாயா, வாழவே வாழ அப்படி நினைக்கவே நினைக்காது. கடைசி வரைக்கும் அல்லாஹ்ட துவா செய், நான் நம்ப துவா செய், யா அல்லாஹ் என் இறுதி மூச்சு வரை யார் தயவுலையே நீ வாழ வச்சுறாங்க. இல்லை அவங்க புள்ள குட்டி தான் இப்போ சம்பாரிச்சு அத்தாவை கவனிச்சுக்கிறாங்க, வேணவே வேணும். என் பையன் என் பிள்ளைங்க காசுல நான் சாப்பிட வேணாம், நீ எனக்கு எது பிச்சை கொடுக்குறியோ அதை கொடு, என் ரிசுக்கு முடிஞ்சு போச்சா மூத்தாக்கிடு. அவன் சம்பாரிச்சு எனக்கு கொடுத்தான்னு பேச்சே வேணாம். தெரிஞ்சுங்களா, வாழ்நாள்லாம் சம்பாரிச்சு அத்தா கவனிச்சிருப்பா பையனுக்கு அத்தா கடை வச்சு கொடுத்துருப்பாரு, அந்த கடையிலிருந்து சம்பாரிச்சு ஒரு இட்லி வாங்கி கொடுத்துட்டு எங்கள் அத்தா ரொம்ப கவனிச்சிட்டேன்னு சொல்லுவான். அந்த கடை அத்தா வச்சு கொடுத்த கடை தான் இருக்கும், அதுலேருந்து சம்பாரிச்சு 4 ரூபாய்க்கு ஒரு இட்லி வாங்கி கொடுப்பான் அத்தாவுக்கு. அத்தா கடைசி காலத்தில் நான் தான் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டேன்னு வேணவே வேணும். யாருடைய எஹ்சானும் என் பேர்ல வேணும். எனக்கு என்ன ரிஸ்க்கு என் கையில நீ உன் பிச்சையாக கொடுத்தாயோ அதை நான் மற்றவங்க கொடுத்து வாழ வேண்டும். இன்னொருத்தர் வாங்கிதான் தயவு வேணும். அதே மாதிரி ரப்பே என் கையால் என் அசுத்தங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். என் அசுத்தங்களை இன்னொருத்தர் வந்து கிளீன் பண்ற மாதிரி என் வாழ வைக்க வேணாம். என்ன அப்படி ஒரு நேரம் வந்து என்ன ஹயாத்தா வச்சிருக்க வேண்டாம். கடைசி என் உயிர் பிரிவுக்கு முன்னாடி நான் பாத்ரூம் போனாலும் நான் சுத்தம் பண்ணிட்டு நான் விளையாட போயிடணும், இன்னொருத்தர் சுத்தம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி என்ன வாழ செய்யறது ஒரு அவுதுபிக்கும் ஹரம். அப்படி தள்ளாத முதிய பருவத்தை விட்டு என்னை நீ பாதுகாத்துக் கொள்றப்பே ஒரு அவுதுபிக்கும் அறுதலில் உமுர், மிக மிக வயது முதிர்ந்த பருவத்தை விட்டு முன்னெடுத்து என்னை பாதுகாத்துக்கிறப்பே திருமண துவா செஞ்சிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹரம் என்றால் முதுமை பருவம், அறுதலில் உமுர்னா ரொம்ப கீழா போயிடுறது, நடக்க முடியாம இன்னொருத்தர் கை தாங்கி போய் இன்னொருத்தர் வந்து அவருக்கு சுத்தம் பண்ற மாதிரி அந்த நிலையை விட்டு என்னை பாதுகாத்துக்கிறப்பே. அப்போ சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து கேட்டாங்க, இன்னலி கராபத்தன்,
எனக்கு சில உறவு முறைகள் இருக்கிறது யார சொல்லலாம், உறவுகள் இருக்கிறார். அசிலுஹும் யக்தாவுன், நான் அவங்களை சேர்ந்து சேர்ந்து போயிட்டே இருக்கேன், என்னை விட்டு விலகி விலகி போயிட்டே இருக்கேன். நான் பத்திரிக்கை கொண்டு கொடுக்குறேன், அவன் என்னை அழைக்காமலே விளையாட நடத்திடுறான், கல்யாணம் வச்சிடறான், என்னை அழைக்காமலே ஃபங்க்ஷன் வைக்கிறான். நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டு தான் இருக்கேன் அவங்கள போய். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சின்னதா பெரியதா பிள்ளைங்க மாமி மச்சான் பிள்ளைங்க இருப்பான், சொந்த பந்தங்க. நான் அவர்களை சேர்ந்து வாழ்வதற்காக ஒட்டி கொண்டே இருக்கிறேன், என்னை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். அவளுக்கு நல்லது செய்கிறேன், வீட்டில் விசேஷம்னா அவங்களுக்கு கூப்பிட்டு முதல்ல சோறு கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், எல்லா உதவியும் சேரேன், சிரமம் பண்ணாம இப்போ உதவி செய்யறேன், எல்லாம் சேரேன். ஆனால் அவன் சும்மா இருந்தா பரவாயில்ல, எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறான். என்னை பத்தி இல்லாததும் பொல்லாத அடுத்தவங்கிட்ட போய் சொல்லி, நான் செல்லாதெல்லாம் போய் செஞ்சேன்னு சொல்லி என்னை படாத பாட படிச்சு எடுக்கிறாங்க, தொந்தரவு பண்றாங்க. விட்டு ஓடிட்டுமா இவங்களாம், விட்டு எங்கேயாவது காட்டுக்கு போயிட்டுமா, இல்லை மனுஷங்களா இவங்க வெறுத்து போய் சொல்றாரு யார்கிட்ட, பெருமானாட்டவர். அவர்கள் செய்யக்கூடிய என்னை பத்தி பத்தி பேசுறான், புறம் பேசுறான், இல்லாத பொல்லாத பேசுறான், அத்தனை நான் பொறுத்துக் கொள்கிறேன். அலையே, என் விஷயத்தில் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள், ரொம்ப என்னை கோபப்படுத்துறாங்க. நான் என்ன செய்யணும் யார ரசூலுல்லாஹ்? ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ல இன் கான கமா தகூல், நீ சொல்வது உண்மையாக இருந்திருக்குமானால், கஅன்னமா தசிஃபுல் மல்ல, நீ உங்க வாயில சாம்பலை பூச்சிட்டு அர்த்தம். உனக்கு எந்த நஷ்டமாச்சாங்க? இல்லவே இல்லை, உன் குணம் உன்னிலே பிரதிபலிக்கிறது, அவர்கள் குணம் அவர்களை பிரதிபலிக்கிறது, நீயே கவலைப்படுற. அதனால சொல்லிட்டு, நீ இவ்வாறு நடந்து கொள்ளும் காலமெல்லாம் லா யஸாலு மஅக மினல்லாஹி தஹீருன் மா தும்து அலா ஸாலிக், இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவியாளரை அல்லாஹ் தான் நியமிச்சிடறான் உனக்காக. அதாவது இவர்கள் உதவி உனக்கு வேணாம், அல்லாஹ் தன் புறத்திலிருந்து மலக்குகளை உதவியா நியமிச்சிடறான். அப்படின்னா அர்த்தம் என்ன? எவனும் வரமாட்டான், உன் காரியம் சிறப்பா நடக்கும். உன் கல்யாணத்துல நீ போய் 2 வேலை செஞ்சிருப்ப, உன் கல்யாணத்தை போய் கூப்பிட்டுருப்ப அவனை. அந்த நேரத்தில் நான் வந்து எப்போதான் முக்கியமான வெளியூர் போக வேண்டியது, அப்போதான் நான் அந்த சூரத்துக்கு போகிறேன், நினைச்சிக்கலாம் அப்படியே சூரத்தை காட்டுவானோ அப்படின்னு அங்கே போகிறேன், நான் பாம்பே போகிறேன், அங்கே முந்தைய புக் பண்ணிட்டேன். சரி, யாரும் வர வேணாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்பாங்க, உனக்கு மீகாயில் வருவாங்க, மலக்குகள் வருவாங்க, அவர்கள் வீட்டு ஃபங்க்ஷனை விட உன் ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கும். எப்படி நினைச்சப்ப, எப்படி ஜின்னு வேலை செஞ்சான்னு நீ பார்ப்ப, மலக்கள் வந்து வேலை செஞ்சிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ கவலையே படாத, உன் உதவிக்கு யாரும் வரவில்லையே, எனக்கு தக்க நேரத்தில் யாரும் வரவில்லை, தேவைப்பட்ட நேரத்தில் யாரும் வரலையே என்று கவலைப்படாது, நீ அல்லாஹ்வை நம்பு, அல்லாஹ் உன் உதவிக்கு மலக்குகளை அனுப்பிச்சு வைப்பான். அரே அல்லாஹ் வருவான் உதவிக்கு, அல்லாஹ் தஆலா ரொம்ப ஷாண்டாரா கண்ணியமா சிறப்பா நடக்கும், உன் தேவைகள் அனைத்தும் மிக சிறப்பாக பூர்த்தியாகும், நீ அல்லாஹ்வை மட்டும் நம்பு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சிந்தனையை சிருஷ்டிகிட்டு திருப்பிட்டாங்க பாருங்க, மொத்த சிருஷ்டிகிட்டு திருப்பிடுறாங்க பாருங்க, இந்த பக்கம் திருப்பிடுறாங்க. அப்போ அந்த சகோதரர் நான் சொன்னேன், அவங்களா தான் இருப்பாங்க, நீயா மாறுற. சிங்கம் தெருவில் வருது, நாய் சும்மா இருக்குமா? வள்ளு 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 குலைக்கும். சிங்கம் டென்ஷன் ஆகி நானும் திருப்பி குலைச்சேன்னு வச்சுக்கோ, தாங்க மாட்டார், அப்படி குலைக்குமா? அது அதுகிட்ட போய் மோதுறது, அதுக்குரிய கௌரவத்துக்கு குறைச்சது, சிங்கத்துடைய கௌரவத்துக்கு குறைச்சல் நாய்கிட்ட போது, தெரு நாய்கிட்ட மோதுறது, அது வல்லு வல்லுன்னு குலைக்கும். இங்கே சிங்கம் அது வல்லு வல்லுன்னு குறைச்சிட்டு இருக்கும் பாய், அது பாடு நடந்து போகும், சிங்க நடையில் நடந்து போயிட்டு இருக்கு, தெரிஞ்சுங்களா? அது திரும்பின்ற ஒல்லுன்னு குறைச்சுன்னா அதுதான் கேவலம். அப்ப சிங்கம் தன் குணத்தை காட்டும், நாய் அதன் குணத்தை காட்டும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப யாரு ஒவ்வொருத்தரும் அவங்க குணத்தாம காட்ட முடியும், அவருடைய குணம் அப்படியே இருந்தால் அப்படி அவளுக்கு காட்டட்டும். உன் குணம் எப்படியோ அதை நீ காட்டு, எதுக்கு அதுக்கு மாறு செய்யற? நீ அவங்களோட தரம் தாழ்த்தி என் கீழே இறங்குற ஒன்று, அல்லாஹ்வின் கொடுத்து உதவியாளர் உனக்கு வந்துருவாங்க. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உட்காந்துருந்தாங்க, யாரோ ஒருத்தர் அவங்க பிடிக்காத நபர் திட்டுறாரு திரும்ப திரும்ப, யார அவங்க இல்லை பெருமானா உட்காந்துருக்காங்க, ஏதோ அபூபக்கர் வந்து குறை சொல்லிட்டே இருக்கார், நிறைய திட்டு தர்றார், 100 திட்டு திட்டுறாரு. நினைச்சிருக்கு பார்ப்போம், அமைதியாக கேட்டே இருக்கிறாங்க. ஒரு நேரம் டென்ஷன் ஆயிடுச்சு, திரும்பி உனக்கு அறிவில்லை உனக்கு அப்படின்னு திரும்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. பெருமாள் எதிர்த்து போயிட்டாங்க, சொல்லலாம். உடனே ஓடுறாங்க, யாரை சொல்லலாம், 100 திட்டு திட்டினாரு,
உட்கார்ந்துருந்தீங்க, நான் திரும்பி ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், எந்திரிச்சு போயிட்டீங்களே, இனிமேல் அவ்வளவு வருத்தமா உங்களுக்கு? இல்லப்பா, நீ திட்டிக் கொண்டிருந்தாய், நான் கேட்டு உட்கார்ந்தேன். அல்லாஹ்வுத்தாலா பல நூறு மலக்குகளை உங்க சார்பா நியமிச்சுட்டான் உங்களுக்கு பதில் சொல்றது. நன்மை மலை உங்கள் மீது பொழிந்து கொண்டிருந்தது. அவன் குறை சொல்ல உனக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டிருந்தது. நீ எப்ப திரும்ப வந்துட்டியோ அந்த மலக்கெல்லாம் போயிட்டாங்க உன்னை விட்டுட்டு. சரி, இவரே ஆரம்பிச்சார், நாம எதுக்கு இனிமேல் நமக்கு வேலை? அவரே திரும்பி அவரே போற எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாம தேவையில்லைன்னு அவரெல்லாம் போய்விட்டார்கள், நானும் எதிர்த்து போயிட்டேன்டான். பாத்தீங்களா? அப்ப யார் என்ன செய்ய நம்ம குறை சொன்னாலும் சரி என்று தெய்வத்தை பேசிக்கோ, குறை சொல்லிக்கோ, பொய் சொல்லிக்கோ, என்னை பத்தி என்ன வேணா பேசிக்கோ, நிம்மதியா நீ உட்கார்ந்தால் உன் சார்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மலக்குகள் அனுப்பிச்சு வைக்கிறேங்கிற அல்லாஹ் தஆலா. அல்லாஹு அக்பர். உன் சார்பாக மலக்குகளை அனுப்பி வைக்கிறேன் என்று அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர் அன்ன ரஜுலன் ஷதம அபூபக்கர். இந்த ஹதீஸ் எதில் வருதுமா? ஹதீஸ் தபரானி அவர்களுடைய செய்தி, தபரானி அவர்களுடைய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். கவனிச்சுங்க, இந்த வசனம் எங்கே போய் கேள்விப்பட போறீங்க நீங்க, கேட்டுங்க ப்ளீஸ். அன்ன ரஜுலன் ஷதம அபூபக்கர், ஒரு மனிதர் அபூபக்கர் அவர்களை திட்டிக் கொண்டே இருந்தார். வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிஸ், அபூபக்கர் அமைதியாக உட்கார்ந்து தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் திட்டுறார். ஃபஜஅல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபு யதபஸ்ஸம், பெருமான புன் சிரிப்பா உட்கார்ந்துருக்காங்க. அரை சிரிப்போடு உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் நாயகம் சிரிச்ச முகமா கேட்டுக்கிறாங்க. சோது செஞ்சுக்கிட்டு நல்லா திட்டு இன்னும் கொஞ்சம் திட்டு அப்படின்ட்டு அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்கள். பலமா அக்சர, அவர் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு சத்தம், 100 திட்டு 200 திட்டுன்னு போயிட்டு இருக்கு அவர் பாட்டுக்கு. அப்ப ரத்த அலைஹி பஅத கௌலி, அவர் சொன்ன சொல்லிலே ஒரு சொல்லைத்தான் திரும்ப சொன்னார்கள். எப்படி யோக்கியனா, நீ பெரிய யோக்கியனா அப்படின்னு திரும்ப கேட்டாங்க. யாருங்க? அபூபக்கர் நாயகம். உடனே பெருமானோட முகமே மாறிடுச்சு. அது வரைக்கும் சிரிச்ச முகமா இருந்தவங்க கலிபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானுடைய முகத்திலே மாற்றம் வந்து விட்டது. காம, அந்த இடத்தை விட்டு எழுந்து விட்டார்கள், வச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சு பிடிச்சி அபூபக்கர் பின்னாடி, யார சூழல்லாம் பின்னாடியே ஓடுறாங்க. ஃபலஹிகு அபூபக்கர் ஃபகால யா ரசூலல்லாஹ் கான யஷ்துமுனி வ அன்த ஜாலிசுன், அவர் என்னை திட்டிக் கொண்டே இருந்தார் ரொம்ப நேரமா, நீ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஃபலம்மா ரதத்து அலைஹி, நான் ஒரே ஒரு வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப தான் நான் சொன்னேனே. நீ பால கௌலிஹி கலிப்த, நீ கோவப்பட்டு விட்டீர்கள். கும்த, எந்திரிச்சு போயிட்டீங்களே யார சொல்லலாம், என்ன தப்பு செஞ்சேன்? இப்போ கால பெருமான சொன்னாங்க, இன்னமும் கானமாக்க மலக்குன் எருத்து அன்க, நீங்கள் அவர் சொல்லை அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நியமித்திருந்தான். அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நன்மையும் உங்களுக்கு அதிகமாயிட்டே இருந்துச்சு. மலக்கு உங்க கூட இருந்தாங்க. நானும் புன்சிரிப்பா அவங்க சொல்றதுக்கு மலக்கு சொல்றது தெரிஞ்சுக்கலாம். அவன் திட்டுறான், மலக்கு திரும்ப அவனை திட்டுறாங்க. நாம 2 பேரும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அந்த வேலையை அல்லாஹ் பார்த்துக்கிட்டான். அல்லாஹ் தஆலா மலக்கு வச்சு அல்லாஹ் பார்த்துக்கிட்டான். அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஃபலம்மா ரதத்த அலைஹி பஅத கௌலிஹி, அவன் சொன்ன ஒரு சொல்லை எப்ப திரும்ப நீ சொன்னாயோ, விளங்குங்களா, மலக்கு எழுந்து போய்விட்டார். வகா ஷைத்தான், ஷைத்தான் வந்தான் தெரியல. ஃபலம் அகுன் லி அக்உத மஅ ஷைத்தான், நான் ஷைத்தானோடு உட்கார்ந்து இருக்க நான் தயாராக இல்லை. அங்க மலக்கு போயிட்டாங்க, ஷைத்தான் வந்துட்டான், நான் ஷைத்தானோடு உட்கார்ந்து இருக்க நான் தயாரா இல்லை. சும்ம கால அபூபக்கர் யா அபூபக்கர் தலாசுன் குல்லுஹுன் ஹக்குன் மா மின் அப்தின் ظلم بمظلمة فيعصانها لله ويغلي عنه لله عز وجل إلا عز الله بها نصره وما فتح என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே இங்க வாங்க, 3 செய்தி சொல்றேன் கேட்டுங்க, ஞாபகம் வச்சுங்க, என்னைக்கும் உதவும் என்று 3 செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுக்கு பின்னாடி அபூபக்கரே 3 செய்தி சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. உங்க மொத்த வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. பயானம் முடிஞ்ச அந்த 3 செய்தி என்னன்னு கேட்பேன், சொல்லுங்களா இன்ஷா அல்லாஹ். ஸலவாத் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு ஏப்பா நான் பயான் பேசி போர் அடிக்குதா, தூங்குறீங்க சில பேர் உட்காந்துட்டு, சத்தமா ஸலவாத் சொல்லுங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கை செய்தியை நான் சொல்றேன்.
இதை பின்பற்றினையும் மொத்த வாழ்க்கை ஜொலிக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் தேவையான செய்தி, எல்லாரும் வாழ்க்கையும் நடக்கக்கூடிய செய்தி, நடக்காட்டி இனிமேல் நடக்க போற செய்தி. அதாவது நடக்குதா இல்லைங்களா? நடக்க செய்தி சொல்றேன் நான். இப்ப கமலானே நடக்கிற செய்தி தான் சொல்றேன் நான். இனிமேல் இதுவரை நடக்காவிட்டாலும் இனிமேல் நடக்கும் வாழ்க்கையில். நல்லா கவனிச்சுங்க. சத்தமா சலவா சொல்லுங்க. اللهم صل على سيدنا محمد وعلى பெருமானாருடைய இந்த ஹதீஸ்களை நம் கல்விலே பதிய வைப்பவன் யாரும் இல்லை. அதன்படி அமல் செய்ய வைப்பவன் யாரும் இல்லை. அதை நம் வாழ்க்கையிலே முற்றிலுமாக கடைபிடிக்க வைப்பவன் யாரும் இல்லை. இதுல சத்தம் கம்மியா இருக்கு. மொத்த பல்ல பட்டி அலறணுங்க. நான் இந்த கத்துறேன், ஒத்த உட்காந்து துளை சேர்ந்து சத்தம் கம்மியா வருது. இந்த பெருமானாருடைய ஹதீஸ்களின்படி நம்மை வாழ்க்கையை அமைக்க செய்பவன் யாரும் இல்லை. அப்படி அப்ப அவர் அபூபக்கர் கூப்பிட்டு, நீங்க பேசாம இருந்த வரைக்கும் மலக்கு பேசிட்டு இருந்தாங்க, நீங்க பேச ஆரம்பிச்சா மலக்கு போயிட்டாங்க, சைத்தான் வந்துட்டான். ஆஹா, 2 பேரும் இப்பதான்டா 2 பேரும் மூட்டி வருதுக்கு வேலையை வந்துட்டான். நான் சைத்தான் கூட உட்கார்ற ஆள் இல்லை, நான் எந்திரிச்ச வந்துட்டேன்னு சொன்னான். சொல்லிட்டு அபூபக்கர் 3 செய்தி சொல்றேன், ஞாபகம் வச்சு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஒருத்தரும் எழுதி வச்சுங்க, நோட்ல குறிச்சு வச்சுங்க. வீட்டில் வேணா அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டுங்க, பேப்பர்ல எழுதி வீட்டு தலைவாசலாம் மாட்டிருக்கு. 3 செய்தியை பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாசுன் 3 விஷயங்கள், குல்லுஹுன்ன ஹக்குன், இந்த 3மே ஆக உண்மையான செய்தி, மிக மிக உண்மையான செய்தி என்று பெருமானாரே சொன்னார்கள். மாமின் அபுதின் துலிம பி மظلமத்தின் வயுதி அன்ஹா லில்லாஹி அஸ்ஸ வஜல் இல்லா அஸ்ஸல்லாஹு பிஹா நஸ்ரஹு. ஒரு மனிதனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, அல்லாஹ்வுக்காக அதை பொறுத்து கொண்டு மன்னிச்சு விட்டுட்டான், இதை போய் சண்டை போட்டுட்டான். நல்லா தெரியுது அண்ணன் தம்பிங்க, தம்பி அநியாயமா அல்லது அண்ணன் அநியாயமா ஒரு இடத்த பிடுங்கிட்டாரு, தம்பி கம்மியா கொடுத்தாரு, அண்ணன் கூட கொடுத்தாரு. அது நல்லா முக்கியமான இடத்த தான் வச்சுக்கிட்டு தள்ளி உள்ள இடத்த தம்பி கொடுத்தாரு. அந்த அக்கா தங்கச்சி துரோகம் பண்ணாங்க, நல்லா தெரியும், பச்சை துரோகம்னு தெரியுது. சில வீடுகளை பார்த்தா அக்கா தங்கச்சிக்கு 200 பொண்ணு நகை போட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க. தம்பி கடை அவர் பையன் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு பொண்ணு வீட்லையும் ஜாலியாக உட்காந்து 200 பொண்ணு நகை போட்டு கட்டி கொடுத்து அங்கே புருஷன் வீட்லையும் சொத்து பத்து வாங்கி வீடு கட்டி சந்தோஷமா இருக்கும். பையன் வாழ்நாள்லாம் அத்தா கட்டில தேஞ்சு போயிருப்பாரு. சொத்து பிரிக்கும்போது எனக்கும் சமந்தானம்னு வந்து நிற்கும். வரைஞ்சிங்களா? அது 200 பொண்ணு அதெல்லாம் கணக்கு சேர்த்தக்கூடாது, கரெக்டாக பிரிங்க. மார்க் சட்டம் என்ன சொல்லுது? ஓ அப்படி வரைஞ்சிங்களா? மார்க் சட்டப்படி 2 வீட்டில் ஒரு வீடு எனக்கு ஒரு வீடு அவள் தானே பிரிக்கும். 1க்கு 2 தானே மார்க் சட்டப்படி. அப்போ 200 பொண்ணு எல்லாம் சேர்த்துக்கிறது. வாழ்நாள்லாம் அவனுக்கு கொடுத்தாரு அத்தா, அந்த கடையை உருவாக்குனது அத்தாவுக்கு ஹெல்ப்பாக இருந்து கடைசி வரைக்கும் இந்த கடையை உருவாக்கி இந்த வீடெலாம் வாங்கினது தம்பி தானே. நண்பர்கள் இதெல்லாம் கணக்கு சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி பொறுத்துக்கோ, யார் நீ சாப்பிட்டா என்ன, அக்கா சாப்பிட்டா என்ன, தங்கச்சி சாப்பிட்டா என்ன, பொறுத்துக்கோ. உனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதி இழைக்கப்படுவது தெரிந்தும் கூட நீ சண்டைக்கு நிற்காம மனசு வேகாம மகிழ்ச்சியோடு விட்டு கொடுத்து வாழ்ந்துக்குப்பா, அல்ல எனக்கு கொடுத்துருவான். ஒருத்தர் வந்தார் எங்கிட்ட, ஹஜ்ரத் எங்கள் அத்தா இவ்வளோ சொத்து சம்பாதிச்சு வச்சிருந்தார், எல்லாரும் கொடுத்தாரு, எனக்கு இவ்வளோ கம்மியாக வந்துருச்சு. ஆளுக்கு 50 கோடின்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு 50 ஒருத்தருக்கு 50, எனக்கு 45 தான் வருது. இல்லை சரி, உங்கள் அத்தா என்ன செஞ்சாருப்பா? அவரு ரொம்ப விவசாயம் செஞ்சுட்டு இருந்தார். அங்கேருந்து போய் கட்சியில் என்டர்பிரைஸ் வச்சு தான் பிழைச்சாரு. 0லேருந்து ஆரம்பிச்சாரு. 0லேருந்து ஆரம்பிச்சவருக்கு இன்னைக்கு அல்லாத 100 கோடி கொடுத்துருக்குறான்னா, நீ அதையும் இருக்கிறதையும் கொடுத்து 0லேருந்து ஆரம்பி, உனக்கு கொடுப்பாங்களா? தல்லா இருக்கிறதையும் பங்கு வச்சு கொடுத்துரு. உங்க அத்தாவை கொடுத்தாலும் அவ்வளோ தர மாட்டான்னா, உங்க அத்தாவை 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கான், உன்னை 45 கோடி இருந்து எல்லாம் ஆரம்பிக்கிறான். ஏயா சாதாரணமா இதையே பெருசா பேசுகிற? 5 கோடிக்கு அண்ணன் போய் அடிச்சுக்கிறீங்க. இவரு 45 கோடி, அவருக்கு 50 கோடி, 5 கோடிக்கு அண்ணன் போய் அடிச்சுக்கிறீங்க. மொத்தம் 0லேருந்து ஆரம்பிச்சு 150 கோடி அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். உண்மையான என்ன செய்யணும்? ஒரு வீரமிக்க ஆண் மகனா இருந்தா எங்க அத்தாவுக்கு கொடுத்தா அல்லாஹ் எனக்கு கொடுக்க மாட்டானா?
எங்க அத்தா 5ஆம் கிளாஸ் படிச்சு நான் MA படிச்சிருக்கிறேன். 5ஆம் கிளாஸ் படிச்சவருக்கு அல்ல 150 கோடி ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்த விவசாயத்திலிருந்து வெறுங்கையா வந்து என்டர்பிரைஸ் 150 கோடி கொடுத்து அல்லா தான் தர மாட்டானா? 45 கோடி நீயே திண்டு தொலை கொடுத்துட்டு வெறுங்கையா சிச்ச மாதிரி வெளியே வாயா. விளைஞ்சுங்களா? வா சிங்க மாதிரி வெளியே வா. வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு 150 கோடி வருமானம் சம்பாதிச்சு அண்ணன் தம்பிக்கு கொடு. அதுக்கு பேர் சிங்கம், அதுக்கு பேர் தான் வீரம் அப்படின்னு. விளைஞ்சாலிங்களா? உனக்கு யாரும் அநீதி இழைத்தால், எந்த இடத்திலும் உனக்கு யாரும் அநீதி இழைத்தால் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அதை விட்டு கொடுத்து விட்டால் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அதாவது போராடி பார்த்தாச்சு கேஸ் படிச்சு ஜெயிக்கல போனா போது சாப்பிட்டு போட்டோங்க, அது இல்லை. என்னவெல்லாம் போராடி பார்த்தா முடியல, போய் தொலைது விட்டேங்க, மண்ணை வாரி அரைச்சு விட்டுட்டேன், மன்னிச்சு விட்டேன், இதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது. சந்தோஷமா மன மகிழ்ச்சியா சந்தோஷமா நீ வச்சுக்கப்பா, விடுப்பா. என்ன காசு பண்ணு தானேப்பா, ஒரு வீடு தான், நீயும் கொண்டு போற போறது இல்லை, நான் கொண்டு போற போறது இல்லை, சந்தோஷமா நீயே வச்சுக்கோ என்று அவரிடத்திலே மன்னித்து விட்டு விட்டால் இல்லா அஸல்லாஹு பிஹா நஸ்ரஹு, அல்லாஹ் தன் புறத்திலிருந்து அவரை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் உதவி செய்வான், அவரை மேலே கொண்டு வருவான். அல்லாஹ் சொன்னார். இது சத்தியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஹக் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்ய தயாரா? சின்னதுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஒரு குண்டூசி பிரிக்கிறாங்க, ஒரு வீட்டை போய் அத்தா பத்தா போயிட்டாரு, அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் போய் 3 கரண்டி ஸ்பூன் 3 ஸ்பூன் இருக்கு, இது உனக்கு ஒன்று அக்காவுக்கு ஒன்று தங்கச்சி ஏன்டா அரிக்கட்ட பிள்ளை, அந்த வீட்டில் தங்கச்சி இருக்கிறத வாங்கிட்டு வாங்க, எப்படி முடிக்க முடியும்? வீட்டில் தங்கச்சி இருக்கு, அம்மா கவனிச்சுக்கிறாங்க, அத்தா சொத்து எத்தனை பேருக்கு பிரிக்கணுமே இல்லையா? 3 ஸ்பூன் இருக்கு, அந்த உனக்கு ஒரு ஸ்பூனு தங்கச்சி மீன் இங்கே ஒரு ஸ்பூனை கொடு, கரண்டி தட்டு ஓட்ட தட்டு 20 வருஷமா பழகிட்டு இருக்காங்க, தட்டு உனக்கு ஒரு தட்டு எனக்கு ஒரு தட்டு, அடப்பா. இப்படி கஞ்ச பிஸ்னாரித்தனமா இருக்கக்கூடாது மனுஷன், விட்டு கொடுத்து வாழ பழகு, பெரிய மனசோட நடந்துக்க. நீ பெரிய மனசு பண்ண அல்லாஹ் உனக்கு பெரிய மனசு பண்ணுவான், நீ இறுக்கி பிடிச்ச உனக்கு அல்லாஹ் இறுக்கி பிடிப்பான், நீ கணக்கு பார்த்து அல்லாஹ் உனக்கு கணக்கு பார்ப்பான். அப்ப உனக்கு அநீதி செய்யப்படுவது தெரிந்தும் நீ அதை மன்னித்து விட்டால் விட்டு விட்டு சந்தோஷமா விட்டுட்ட, உனக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன்மேல் கடமையாக்கி கொண்டான். நீ கை வச்சதெல்லாம் தொடங்கும் போயா, நீ கடை வச்செல்லாம் ஜெயிக்கும், நீ கால் வச்ச இடமெல்லாம் ஜெயிக்கும். அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான் அவன் புறத்திலிருந்து. ஒன்று ஆச்சுங்களா? இன்னொன்று பாருங்க, ஒமா ஃபதஹ ரஜுலுன் பாப அத்தியத்தின் யுரீது பிஹா சிலத்தன் இல்லா ஸாதஹு அல்லாஹு பிஹா கஸரத்தன். ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு உறவுகளை ஆதரிப்பதற்காக நீ வந்து அள்ளி கொடுக்கும் வாசலை திறந்தால் உன்னை விட ரோஷக்காரன் அல்லாஹ் தஆலா. இவ்வளவு தேவை இருந்து நீ அள்ளி கொடுக்குறியா, அப்ப தேவை இல்லாத நான் எப்படி கொடுப்பேன் பாரு என்று அல்லாஹ் அவனும் தன் வாசலை திறந்து விட்டு விடுவான். யார் வந்தாலும் கொடுக்குறான், அள்ளி அள்ளி கொடுக்குறான், மதரசா வந்தா கொடுக்குறான், மஸ்ஜித் வந்தா கொடுக்குறான், கேட்டதெல்லாம் இல்லைன்னு சொல்றது இல்லை. அப்ப நீ தேவையுள்ள அடியான், உனக்கு தேவை இருக்கு, மனைவிக்கு தேவை இருக்கு, பிள்ளைகளுக்கு தேவை இருக்கு, இருந்தும் இவ்வாறு நீ அள்ளி கொடுத்தால் நான் என் வாசலை திறந்துடுறேன், என் வாசலை திறப்பதை என் மேல் கடமையாக்கி கொண்டேன். இல்லா ஃபதஹல்லாஹு லஹு, அல்லாஹ் அந்த வாசலை திறந்தே தவிர இல்லைன்றான். ரெண்டாச்சுங்களா? மூணாவது, ஒமா ஃபதஹ ரஜுலுன் பாப மஸஅலத்தின் யுரீது பிஹா கஸரத்தன் இல்லா ஸாதல்லாஹு பிஹா கில்லத்தன். ஒரு மனுஷனுக்கு தேவை இருக்கவே, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஓரளவு கொடுத்துருக்கிறான் இருக்கவே, அவன்கிட்ட வாங்கலாமா இவன்கிட்ட வாங்கலாமா, புள்ள கல்யாணத்துக்கு அவர்கிட்ட கடன் வாங்கலாமா, இவர்கிட்ட போய் காசு வாங்க, மச்சான்கிட்ட நகை போட சொல்லு, மருமகன்ட்ட அதை வாங்க சொல்லு என்று பிறரிடத்திலே தேவையாகிற புத்தி இருந்தால், இன்னொரு இடத்திலே தேவையானால் கடைசி வரைக்கும் இன்னொருத்த வாங்குதான் சாவணும். அவன் செல்வம் குறைஞ்சிக்கிட்டு தான் போக கூடவே கூடாதுதான். ஒரு சிந்தனை அல்லாஹ் பக்கம் இருக்குது, இவன்கிட்ட போய் காசு வாங்கலாமா, அவன்கிட்ட போய் காசு வாங்கலாமா, அவன்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கலாமா, இல்லை இவன்கிட்ட கொஞ்சம் ஆட்டை போடலாமா, இன்னொருத்தருடைய தயவே வேணும். உன் சிந்தனை இன்னொருத்தர் பக்கம் கொண்டு போனால் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் அதிலே விட்டுருவான். நீ இன்னொருத்தன் தயவுல தான் வாழணும். உனக்கு நீ சேர்க்குவதெல்லாம் குறைந்து கொண்டே செல்லுமே ஒழிய கூடவே கூடாது. இப்படி செய்வதையும் அல்லாஹ் தன் மேல் கடமையாக்கி கொண்டான்ட்டாங்க. பை உங்க வாழ்க்கை செய்தி சொல்ற 3 செய்தி ஞாபகம் வச்சா? இந்த 3 மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? யார் சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம், யாரோ சொல்லுங்க, அடுத்த மாதிரி சொல்லுங்க. 3 செய்தி சொல்லுங்கம்மா, நீ சொல்லுங்க, நான் சொல்லுங்க, தப்பா சொல்லித்தர சொல்லுங்க, பயப்பட வேண்டாம்.
தன்மேல் அநீதி இழைக்கப்பட்டாலும் அதை விட்டு கொடுத்தால் அவர்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன் கடமையாக்கி கொண்டான். ஒன்று. ரெண்டாவது, வாரி வழங்குதல் கொடை கொடுக்கும் வாசலை திறந்து விட்டால் உன்னுடைய செல்வங்களில் பறக்கச் செய்வதை அல்லாஹ் தன்மேல் கடமையாக்கி கொண்டான். இன்னொருத்திட்ட பிச்சை எடுக்கிறத இன்னொருத்திட்ட வாங்கி சாப்பிட்றதை பழக்கமாக்கி கொண்டால் உன் செல்வங்கள் குறைந்து கடைசி வரைக்கும் தரித்திரமே தரித்திரம் தான் அவன் வாழ்க்கையில, அதையும் அல்லாஹ் தன்மேல் கடமையாக்கி கொண்டான். உட்காருங்க. என்ன அழகான செய்தி பெருமாள் சொன்னாங்க. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, உன் சிந்தனை அல்லாஹ் பக்கம் கொண்டு போ. எவனோ அநீதி இழைக்கிறான், விட்டுரு, அல்லாஹ் நீ என்ன கூட அல்லாஹ் நிற்கிறான். சிருஷ்டிகள் பக்கம் கவனத்தை கொண்டு போகாத, உன் கவனத்தை ஹக்கின் பக்கம் கொண்டு போ. இந்த ஹதீஸை ஞாபகம் வச்சுங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன அற்புதமான செய்தி கண்டு கொடுத்தாங்க. மொத்த ஹதீஸுகளையும் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு ஹதீஸுடைய சாராம்சம் எங்க முடியுது? பெருமாசம் சிருஷ்டிகளை விட்டு நம் சிந்தனையை திருப்பி நம் சிந்தனையை அல்லாஹ்வுக்கு கொண்டு போறான். சிருஷ்டியை இலாஹாக்காத, சிருஷ்டியை ரப்பாக ஆக்காத, அனைத்து கோடி சிருஷ்டிகளும் இருந்து உன் தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை. அந்த அல்லாஹ் ஒருவன் தான் உன் தேவையை நிறைவேற்றான். நீ எந்த ஹதீஸை வேணா கொண்டு வாங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா ஹதீஸினுடைய நோக்கம், குர்ஆன் ஆயத்துடைய அத்தனையுடைய நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகள் இருந்தும் நம் தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை. ஆகவே வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் இந்த அனைத்து வணக்க வழிபாடுகள் அனைத்து ஹதீஸுடைய நோக்கமா இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்விலே ஊறி போனவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமாவுடைய பெட்டகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்க வாயிலிருந்து வர்றது லா இலாஹ இல்லல்லாஹ் தாங்க வரும். அவங்க என்ன சொன்னாலும் கலிமாவோடு சம்பந்தப்பட்டாங்க சொல்லுவான். யார் எப்படி இருக்கிறானோ அவன் மூலம் அப்படித்தானே வேலை செய்யும். யார் எந்த குணத்தில் இருக்கிறாங்களோ அந்த குணத்தை தான் அவங்க மூலம் வேலை செய்யும். விளைஞ்சுங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவிலேயே ஊறி போனவர்கள், திருக்கலிமாவே அவர் வாழ்க்கையாகி கொண்டவர்கள். அவங்க எந்த ஹதீஸ் சொன்னாலும் அந்த ஹதீஸுடைய கருத்து, மூல கருத்து எங்க வந்து சேரும்? லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து சேரும். அல்லாஹ் ஒருத்தன் தான் இலா, அல்லாஹ் ஒருத்தன் தான் ரப்பு, ஒருத்தன் தான் மௌஜூது. லா மௌஜூத ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், லா மஷ்ஹூத இல்லல்லாஹ், லா நாஃபிய ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், லா லார ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், லா முஸக்கிர ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், லா முஸல்லித ஃபில் வஜூதி இல்லல்லாஹ். இது மறைக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குங்களா? சில பேர் அஸ்ரார்லாம் மறைச்சு பேசுறோம் என்று சொன்னாங்க. இது அஸ்ராரே கிடையாது. அல்லாவே திறந்து விட்டான். அல்லாவே திறந்து சொல்றான், நான் உன் கூட தாண்டா இருக்கிறேன். ஒவ்வொரு மாக்கும் ஐனமா குந்தும், நீ எங்க இருந்தாலும் உன் கூட நான் இருக்கிறேன் தான். பாத்தி பாரு வஜூது, நான் தான் இருக்கிறேன்டா. அல்லாவே மறைக்கலையே, ரசூலும் மறைக்கல. வந்தல் பாத்திரு ஃபலைஸ தூனக ஷையுன், தூனகோட மேல கைரகன்னு அர்த்தம். மிந்தூன் இல்லாஹி ஆலியத்து வருது இல்லையா? அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இலாஹை தேடுகிறார்கள். மிந்தூன் இல்லாஹி மின் கைர் இல்லாஹி ஃபலைஸ கைருக ஷையுன், நீ இல்லாம வஸ்துவே இல்லைன்றான். பெருமானாரே போல்டா தொடர்ந்து சொல்லிட்டாங்க. அல்லாவும் தொடர்ந்து சொல்றான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா விளங்குங்களா? ஹுவல் ஸாஹிர், அவன்தான் ஸாஹிராக இருக்கிறான். இவ்வளவு தெளிவா சொன்ன மறைக்க வேண்டியது இருக்கு. அப்ப சிருஷ்டிகள் அல்லாஹ் தான் இருக்கிறான். ஒவ்வொரு சிருஷ்டிகள் மூலமாக அல்லாஹ் தான் நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறான். உன் மனைவியுடைய சூரத்திலே வெளியாகி உன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான். உன் தந்தையிலிருந்து உன் தேவையை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ் தான். உன் தாயிலிருந்து உன் தேவையை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ் தான். நீ உண்ணக்கூடிய உணவிலிருந்து உன் தேவையை பூர்த்தி செய்யப்படும் யாரும் இல்லை. இந்த இல்லல்லா ஒவ்வொரு வீட்லயும் முழங்கணும். இதுதான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லுது. நீ சாப்பிட உட்கார்ந்தோன்னு சொல்லு, நீ தண்ணியிலிருந்து நம்ம தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. உன் பிள்ளைகளுக்கு இல்லல்லா பழக்கி கொடு. மொத்த ஊரும் இல்லல்லா முழங்கக்கூடிய ஊராக ஆகட்டும். அல்லாஹ் ரசூல் சந்தோஷப்படுவாங்க, அல்லாஹ் ரசூல் ஆனந்தப்படுவாங்க. நண்பர்களே, அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை நம்ம எல்லோரும் தந்தல் புரிவானாக. நம்ம கல்புகள்ல லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கம்பீரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. ஒளிவு மறைவென்று கலிமாவை உலகம் என்னும் உரத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை, இலாஹி கலிமத்துல்லாஹ்வுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அனைவரும் தந்தல் புரிவானாக. நமக்கும் சந்ததியினர், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததியினருக்கும் அல்லாஹ் கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்வதற்கும் கலிமாவை எடுத்து மக்களுக்கு சொல்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லைட்லாம் கொஞ்சம் ஆஃப்